நேரம் வணக்கம் மக்களே. நேரம் மணி 12 ஒரே புகமூட்டமாக ஊட்டியில் கொடைக்கானல் இருக்கலாம் நினைக்காதீங்க. வீட்டில் விறகடுப்பு வச்சு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பேன் பண்ணி பாருங்க. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஆனால் அதிகாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வீட்டில் பொங்கல் அங்கே முடிச்சு பூஜை முடிச்சுட்டு தான் இங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்துட்டோம். ஆமாம். தென் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்க போகிறது. நிறைய கேம் இருக்கு. ஆமாம், அப்புறம் கேம்ஸ் விளாடுவோம். கேம்ஸ் ஆடுறோம். கிஃப்ட் தருவியா? நிறைய கிஃப்ட் தரேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் எல்லாமே இருக்கு என்கிட்ட. ப்ரைஸ் வேணுமா, கேஷ் மணி வேணுமா, என்ன மணி வேணும்? ரைட்டு. இன்னைக்கு ஆனால் எனக்கு கூட அதிக டாஸ்க் இல்லை. இன்னைக்கு மாமாவுக்கு தான் அதிக டாஸ்க் இருக்குது. ஆமாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு விட பிறந்தேன் நான். உலகமே கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாளில் கால்நடைகளை தீபமாக பார்க்கக்கூடிய அந்த நாளிலே பிறந்த நான் என்னையும் கொண்டாடுகிறார்கள் இந்த உலகத்துக்கும் தமிழ். ஆமாம், சிறப்பு. அது பர்த்டே நாளைக்கு கண்டென்ட்டாக மாற்றிக்கலாம். இன்னைக்கு வந்து பொங்கல் கண்டென்ட் தான் ஓடுது. பால் பொங்கல் சங்கு ஊத்துருமா வாங்க. சரியான நாதம், சரியான பாயிண்ட். பொங்கல் பானை 5 பேர் 4 பேர் ஊற்றிட்டு கொண்டாடுறோம். சாப்பிட்றதுக்காக கொண்டாடுறோம். ஆஹா, சரியான விளக்கம். சூரியன் வந்து ஒரு 6 மாதம் வந்து அவரோட ஒரிஜினல் பிளேஸில் சுற்றிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தட்சிணாயம் போவாராம். அப்போ திரும்ப ரிட்டர்ன் அவரோட பிளேஸ்க்கு வர்றதுனால நம்ம சவுத் சைடில் அவர் என்ட்ரி ஆகிறதுனால நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் அந்த தை திருநாளை வந்து சூரியனோட நன்றிக்காக கொண்டாடுறோம். அதுதான் பொங்கல். ஆமாம், சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம விவசாயிகளும் நிறைய பேர் கொண்டாடுவாங்கல்ல. உழவர்கள் தான் மெயினாக கொண்டாடு. உழவர்கள் தான், அதாவது விவசாயம் பண்ணுறோம். அந்த நெற்கதிர்கள்லாம் இதாகி அறுவடை டைம், அதனால சூரியன் நன்றி சொல்கிறோம். ஹலோ, ஹாப்பி பொங்கல். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு சங்கூதி வரவேற்கிறோம். ஆமா, சங்கூதி வரவே நல்லது. சாமி அரசர்கள்லாம் வரும்போது சங்கூடுவாங்க. இப்ப நமக்காக ஜாக்கி ப்ரோ சங்கூதுவாரு. இந்தாங்க, ஊதுங்களா? நீங்க வச்சுக்கோங்க. வெளியில வந்துட்டு விடுங்க. தெரியாத வராதா? அடிவதுல இருந்து இப்படி ஊதுறோம். இப்படி இப்படி ஆகி இந்த ட்ரம்ப் அடி யூஸ்வாங்களா? அது ஒரு எமோஷனல் கண்டென்ட். மக்களுமா சந்தோஷமா இருக்கும். தாத்தாக்கும் பேரனுக்கும் ஒரே அமுக்காதுப்பா. இன்னமும் இன்னைக்கு எனக்கு நிற்கவே முடியல. இவங்க ஆடிதான் உடம்பு முடியாதனால சாலி அத்தைக்கு மாற்றி விட்டாங்களாம். எங்க அத்தவளே நாளே சாமிக்கும் படைச்சாச்சு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு சாமி கும்பிட்டாச்சு. நெத்திகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஸோ இதுதான் நம்ம ஊர். இது
அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கங்கு கணக்கு இல்லாமல் அப்படியே அள்ளி பூசுவாங்க. விபூதி எடுத்து அப்படியே வந்து பாஸ்தா தெளிச்சு விடுறது. ஆமா அதாவது ஆசீர்வாதமும் சரி அன்பும் சரி அப்படி அள்ளி கொடுக்குறது வந்து ஆமா அது நம்ம ஊர் பழக்கம் மாதிரி இருக்கும். ஓகே நீங்கள் சூப்பராக கொண்டாடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மாமா எங்கே உள்ளே போயிருக்காரா? ஆமா 5 நிமிஷம் காத்து வாங்க போயிருக்காரு. இப்போ நம்ம வந்து ஒரு கேம் செஷன் வைக்கணும். 2-3 கேம் வந்து பிளான் பண்ணுவோம் பாப்பா. ஆமா 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 ஓகேவா? ஆமாம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா வேணா இருக்க ஆக்டிவிட்டி இருக்காது. அத்தா நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் தாயி. சூப்பர், ம் நல்லா இருக்குல்ல? அருமையாக இருக்குது பொங்கல். இப்போ என்னமோ சொல்ல வந்தேனே, இங்க அருள்நண்டை கண்டினியூ பண்ணலாம். அதாவது தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம், தலை தீபாவளின்னு சொன்னோமே உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு ஒரு ஜிகினா பேப்பரை கொண்டு வந்து அடிச்சு விட்டு மாஸ் ஆக்கி விட்டாரு. அதே மாதிரி இப்போ தலை பொங்கல் அப்படின்னு சொன்னோமே எங்களுக்கு ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு டக்குன்னு இந்த ஒரு பேக் ட்ராப் ரெடி பண்ணி இந்த ஒரு பூக்குளங்கள் ரெடி பண்ணி செட்டப் பாருங்க. இந்த பூக்குளங்கள் பாருங்க, அதே மாதிரி தோரணங்கள், அப்புறம் வந்து மேலே வந்து இந்த கலர் கலர் பேப்பர்லாம் வச்சோமே ஒரு திருவிழா ஃபீல், ஊருக்கு போன ஃபீல் வந்துருச்சு. அதாவது இந்த வட்டம் சரி ஊருக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து. ஆமாம், ட்ராவல் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால. ஆனால் ஊரவே இங்கே கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஸ்மார்ட் காசு அப்படின்றதுல அதான் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு விட நாளைக்கு பாருங்க இன்னும் மஜாவா இருக்கும். நாளைக்கு மாமா பர்த்டே, ஸோ அதனால செலிப்ரேஷன்லாம் வந்து வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, பாட்டை போட்டு விடுங்க. பாட்டு போட்டு ஆடுவோமா? ஆமா, ஆடி முடிச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்குவோம், கேம் விளையாடுறோம். ஓகேவா? கேஷ் பிரைஸ் வேணுமா இல்ல கிஃப்டா வேணுமா உங்க எல்லாருக்கும்? கேஷ் பிரைஸ். ஆமா, நம்ம எங்களுக்கு தேவையானது ஏதாவது வாங்கிக்குவோம். அப்படியா? ஒரே விஷயத்தை நம்ம நீங்க எடுக்கிற முடிவு என்னால எடுக்க முடியாது. ஆனா கிஃப்ட் தான் தருவேன் உங்க எல்லாருக்கும். இல்ல, எங்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுத்தா நைட் எங்களுக்கு தேவையானது ஏதாவது வாங்கிக்குவோம். நைட் தேவையானது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது. சரி, ஓகே. கேஷ் பிரைஸ் அத வேணுமா? சரி, ஆமா, கேஷ் பிரைஸ் வச்சுக்குவோம். ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி. ஜஸ்ட் 500. இப்போதான் நீ கம்பெனி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, ஒரு போட்டிக்கு 1000 ரூபாய். ஆமா, 1000 ரூபாய் உங்கள் பணிமாலம் தரப்படும். ஆமா, உங்கள் பாண்டியமாலாம் இன்னைக்கு 3 போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. ஒன்னு அது, இன்னொன்னு இது, இன்னொன்னு என்ன? இன்னொன்னு ஏதாவது ஒன்று யோசிக்கணும், அவ்வளவுதான். நீங்களே எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணீங்க. அண்ணா நம்ம வின் பண்றோம். கரும்பு உடைக்கிறது. கரும்பு உடைக்கிறது 5 ஒரு பெரிய கரும்பை 5 பீஸா உடைக்கணும். யார் வேகமா உடைக்கிறோம் பார்த்துருவோம். வெரி குட். யாரு? பொம்பளை பிள்ளைகளுக்கு வேற போட்டி வைக்கிறோம். ஃப்ராக் ரேஸ் வைக்கிறோம். ஃப்ராக் ரேஸ் நல்லா அப்படி புடவை தூக்கி கட்டிட்டு தவக்கால மாதிரி தவித்து போகணும். சைக்கிள் இருக்கு. ஸ்லோ ரேஸ் போலாமா? ஸ்லோ ரேஸ். சாக் ரேஸ் போறியா? அண்ணா கட்டி தூக்கி கொண்டு போய் எங்க போட்டுறாங்க நம்பவே முடியாது. இந்த 2 பல்ல காலி பண்ணி விட்டுலாம். 2 தவுதவா வடார்னு விழுந்துடுவா. ஏன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா காவு வாங்குற முதல்ல அதுதான். ஆமா, தெய்வமே இன்னைக்கு ஒரு நாள் பார்த்து இருந்துங்க. கப்பல் கிளாஷ், கை மேலே கேஷ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷலாக பொங்கல் கிளாஷ் வைக்க போகிறோம். நாங்கள் என்னென்னா, நாங்கள் வந்து கேம்ஸ் வந்து நாங்கள் அப்பப்போ விளையாடும்போது அப்போ ஒரு சுவாரஸ்யமோ அந்த ஒரு ரியாக்ஷன் எங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ முதல் போட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆதி காலத்துலேருந்தே இது எல்லா ஊர்லேயும் விளையாடுவாங்க. பொங்கல்னாலே இது கண்டிப்பாக விளையாடுவாங்க. என்னென்னா, உரியடிக்கிற போட்டி. ஆமாம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரும்பு, நம்ம வந்து சிலம்பம் இல்லை கரும்பு வச்சு பண்ண போகிறோம். பானை அங்கே கட்டியிருக்கோம். டைம் வந்து இங்கே பாருங்க, யார் விளையாட போறீங்க? எல்லாருமே விளையாடலாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விளையாடலாம். ஓகேங்களா இந்த கேம்? ஆனால் டைமர் வந்து ஒரே நிமிஷம் தான். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுக்குவோம். இது யாருக்கு? பிரியாத்தை. இது யாருக்கு? சீக்கிரம் சொல்றீ. பிரதிபாக்காக்கு. இது யாருக்கு? இது யாருக்கு? இது யாருக்கு? உங்களுக்கு. அடுத்து இது யாருக்கு? சித்தி. நான் விளையாடல, எனக்கு பதிலா தாத்தா விளையாடுவாரு. தாத்தாக்கு. இது உங்க அம்மா இருக்காங்க இன்னும். இது பாட்டிக்கு. அப்பத்தாக்கு. ரோபா மாமாக்கு. ரோபா மாமாக்கு. ஓகே, இதுக்கு அப்புறம் அப்பத்தாக்கு, லாஸ்ட் அப்பத்தாக்கு. ஃபர்ஸ்ட் ஜாக்கி ப்ரோ. ஆமா. செகண்ட் பிரதீபா, மூணாவது அக்கா, நாலாவது இலகஸ்ட், 5 நானு, 6 தாத்தா, 7 மாமா, 8 வந்து 7 வந்து 8 மாமா. குங்ஃபு கராத்தே. ரைட் டு தி லெஃப்ட், 2
inch front, ரைட் லெஃப்ட் ஓகே ஸ்ட்ரைட் 2 ஸ்ட்ரைட்டா inch front, 2 inch back. நான் டேஞ்சர்னு சொன்னா நிப்பாட்டிடணும். இஸ் ஈக்குவல் டு f ஸ்கொயர் பிளஸ் 4a to b. A to B. ஊருக்கே யாரும் பேசாதீங்க. ஒரு சிவில் இன்ஜினியர் நிரூபிக்கிறாரு. இங்க அளவு a பார்த்து ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். A plus B. இங்க உட்காருங்க. உட்காருங்க. ஈஸியா பண்ணனும் எனக்கு இப்ப பாருனே உனக்கு உட்கார்ந்துக்கோனே நீ உட்காருனே. 50-50 மா உனக்கு. ஓகேனே. இது எத்தனை? 4. இது எத்தனை? 5. வெரி குட். யூ ஆர் வெரி கிளவர். இருங்க மாமா இருங்க. 1 2 3 3 ஸ்டார்ட். அடி யார் வாங்க போறாங்க தெரியல. மண்டை போடு. அண்ணா ஸ்ட்ரைட்னா அடிடா. புரியுதா? அடிச்சா அதுவே போய் சொல்லுங்க. இப்ப வந்து என்னன்னா 3 வாட்டி நீங்க ஓங்கிக்கலாம். ஓகேவா? 3 தடவை நீங்க அடிச்சுக்கலாம். 3 தடவை தான். அதுக்கு மேல நீ ஓங்கின உன் மண்டை இப்ப ஓங்கிடுவேன். எந்திரி. ரெடியா? வா. இரு அப்படி நீட்டாத. காப்பிரைட் அடிச்சுவாங்க. ரெடியா? கிரிட்டு. 1 கிரிட்டு விழுந்துருவேன். 3 Your time starts now. போடு. அடி. தப்பு. லெஃப்ட். அடி. போடு. அடி. திரும்பி இந்த பக்கம் இல்ல. அடி. ஒண்ணு. கிடையாது திரும்ப. அடிச்சவளா? ஜெயிச்சிட்டோம் மாறா. வெற்றிகரமாக 1000 ரூபாய் வெற்றி பெற்றுவிட்டார். யார் நீங்க? ஸோ 2வது ஆளே இந்த வெற்றி பெற்றனால 3வது ஆள் 4வது ஆள் 8வது ஆள் வரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டு போகிறோம். இப்போ இந்த ரவுண்டில் நீங்கள் விளாட ஆனா அடுத்த கேம்ல நீ விளையாட முடியாது. உங்க 1000 ரூபாய் போயிடுச்சு. உங்கள் நீங்கள் முடிஞ்சு அருள் விளையாடலாம். ஜெயிக்கல. ஜெயிக்கலாம் விளாடக்கூடாது. ஓகேவா? இப்போ அதாவது ஒவ்வொரு தீபாவளி ஒவ்வொரு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்பாடுகள் இருக்கு. ஸோ அந்த மஞ்சள் புடவை வாங்கி தரது, சிவப்பு புடவை வாங்கி தரது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க சகோதரிகளை முக்கியத்துவம் கொடுத்தனால சகோதரிகளுக்காக நீங்க ஒரு கேம் வரணும். என்ன கேம் மாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 சகோதரிகளும் இப்போ வரணும். இப்போ மாமாவோட சகோதரியா இருக்கக்கூடிய கவிதா நீ வாங்க. அத்தை வாங்க அத்தை. ஏய் கிளாப். இப்போ அருள் ப்ரோவுக்கு சகோதரியா நான் இருக்கேன். இப்போ எனக்கு சகோதரியா இருக்கக்கூடிய எங்களது இலக்கிய அக்கா வாருங்க. ஸோ இந்த சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதற்காக இப்ப அவங்க சகோதரியை தூக்கணும். இப்போ வந்து மாமா வந்து இப்போ வந்து இதை ஏன் சகோதரிகளை தான் வச்சு விளையாடுமா, பொண்டாட்டிகளை வச்சு விளையாடக்கூடாது? அப்படின்னா நீங்க உங்க பொண்டாட்டி, நீங்க உங்க பொண்டாட்டி, நியாயமான பேச்சு. வாய்ப்பில்லை. இது வந்து சகோதரிகளுக்கான கேம். ஸோ அதனால வந்து அப்ப 1000 ரூபாய் நம்மளுக்கு தான். ஆடாம ஜெயிச்சோமாடா. வாஷ் அவுட் பண்ணீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்துட்டு வாஷ் அவுட் விளையாட்டு கேம் இருக்குல்ல. ஆமா. ஸோ அதாவது இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது வந்து ஒரு கண்டென்ட்காக சொன்னோம். ஸோ ஒரு நிமிஷம் நெஞ்சு வழியே வந்துருச்சு தலைவருக்கு. பாவம். அண்ணே நான் உனக்கு 5000 ஜிபே பண்றேனே. நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் ஆகும் நம்மளுக்கு, அதெல்லாம் வேணாம். அதோட இங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா என்னடா சொல்றீங்க? சரி ஓகே. அடுத்த கேம் வந்து அடுத்த கேம் வந்து லெமன் அண்ட் தி ஸ்பூன். க்ளோஸ் ஆகல. நான் மட்டும் ஸ்பூன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
சொல்லலாமா? ஏன்? ஏன்னா என் ஒய்ஃப் யூஸ் பண்ற ஸ்பூன் தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். ஆமா, ஏன்னா இது அதர் ஸ்பூன்ஸ் எனக்கு யூஸ் பண்ணா பிடிக்காது. ஸோ அதனால அவ யூஸ் பண்ற ஸ்பூன் நான் ஆமா 1000 ரூபாய் வேணுமா 5000 ரூபாய் வேணுமா? ஐயா இப்ப இருக்கு இப்போ வந்து 3 ஆண்கள் வந்து தீரமா விளையாட போறாங்க. ஸோ வந்து இப்படி உட்காந்துருக்கீங்களா, நான் லெமன் கொடுப்பேன், வாயில வைக்கணும், எந்திரிக்கணும், நடக்கணும், போய் தொடணும், திருப்பி வந்து உட்கார்ந்தாதான் கடக்க முடியும், விழாம இருக்கணும். ஓகேவா? நீ வச்சுக்கோ. ரிட்டர்ன் வந்து உட்காரணும். ரிட்டர்ன் வந்து உட்காரணும் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ இதுல வந்து 1000 ரூபாய். நான் வந்து எந்த லெமன் வேணா கொடுப்பேன். ஓகேவா? மார்க், கெட் செட், கோ. டேய் சின்ன ஸ்டெப்ஸா போணும், சின்னதா போணும், சின்னதா போணும். இது ஆட்ட கணக்கு இல்ல, ஆட்ட கணக்கு இல்ல, ஆட்ட கணக்கு இல்ல, சொல்லவே இல்லை. ஆட்ட கணக்கு இல்ல. இவரு இவரு என்ன இப்படி போறாரு? சொல்லவே இல்லை. 1000 ரூபாய் அவ்வளவுதான். இப்படி பார்க்கறாங்க. இல்ல மறுபடியும் உட்காருங்க. டாடி டாடி நீங்க இப்படி போறீங்க டாடி. அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. அத நீங்க அப்படி பண்ண கூடாது. மறுபடியும் தான் உட்காருங்க. மறுபடியும் இப்படி முடிச்சுக்கிட்டாரு. ரெடியா? உட்காருங்க. இங்க பாருங்க, இப்படிதான் போனோம். அப்படிதான் போனோம். ஆமா அருண், நீ கொஞ்சம் முன்னாடி வா, ரொம்ப பின்னாடி இருக்க. ஏமாத்துறாங்க நீ வெகுளியா இருக்கிறதுனால. ரெடியா? ஆமா சரியா? ரெடியா? ஆன்யா மார்க், கெட் செட், செட் 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 கோ. சொல்லவே இல்லையேங்க. உட்காருங்க. ஆன்யா மார்க், கெட் செட், கோ. சின்ன ஸ்டெப், சின்ன ஸ்டெப். அருணா வாடா வாடா. ஏய் நல்லா தொடுங்க. வாடா அருண். வாழ்த்துக்கள். இப்ப என்ன சொல்றீங்களா? முக்கால் 3 தடவை. எனக்கு ரூல் சொல்லல. அப்ப ஏமாத்தாம இப்படி நட. நீ இப்படி எப்படி நான் சொல்லு? இங்க பாருங்க. அருண் அழகா நடந்து பாருங்க. அவர் கரெக்ட்டா நடந்தாரு. அப்ப வேடி சார் வேண்டி கட்டினாலே என்ன பத்தியா பட்டாபட்டி போட்டு. நீ எதுக்கு கத்துற? நீ ஒப்புக்கு சப்பாண்டி ஆட்டத்துக்கு. அருணாக்கு முன்னாடி வா, உன்னை ஏமாத்துறாங்க எல்லாரும். ஓகே ரெடியா? இதுதான் லாஸ்ட். இதுல ஜெயிக்கிறவங்க தான் 1000 ரூபாய் சொல்லிட்டேன். இப்படியே பறந்துட்டு வரீங்க. அவங்க எல்லாம் ஸ்டெடியா உட்கார்ந்துருக்காங்க. ஆன்யா மார்க், கையிடுங்க, கோ. இதெல்லாம் ரூல்ஸே கிடையாது. இல்ல இதுக்கு மேல இந்த 1000 ரூபாய் நான் தரலன்னு வச்சுக்கோங்களேன். ரூல் பிரேக். எதுக்கு 1000 கொடுக்குற? டாடி இதுக்கு அப்புறம் நீ எந்த போட்டியில விளையாட முடியாது. உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும். அவ்வளவுதான். ஜெயிச்சுல உங்க ஆட்ட முடிஞ்சு 1000 ரூபாய் வாங்கிட்டீங்க. இப்ப லேடிஸ் எல்லாம் வாங்க. லேடிஸ் விளையாட போறாங்க. லேடிஸ் 4 பேர் விளையாட போறாங்க. இந்தாங்க லெமன் புடிங்க. இந்தாங்க ஆல் தி பெஸ்ட். நான் சொல்லும் போது தான் வைக்கணும். வச்சுக்கிட்டீங்களா? லெமன் வச்சுக்கிட்டீங்களா? ரெடியா? ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. கம் ஆன். நைஸ் சூப்பரா விளையாடுறீங்க. வாயில கேக்கா வாக்கா. கம் ஆன். சூப்பர். பொங்கல்
முதல் போனி ஆயிருக்கு. என்ன சைடுல பச்சைக்கு ஒரு சத்தம். போட்டியாக கரும்பு உடைக்கும் போட்டி. யார் வந்து 5 பீஸா இந்த ஒரு கரும்பு உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபா. ஸோ இதில் வந்து அருளண்ணா, மாமா, அம்மா, கவிதா அத்தை 4 பேர் விளையாட போறாங்க. டைமர்லாம் இல்லை, நீங்க உடைக்கிற இஷ்டத்துக்கு தான். ஓகே, ஓகேவா? அதெல்லாம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ரெடியா? ட்ரெஸ் போயிடுமே. ஆ வெஸ்ட் போயிடும். நீ பட்டாப்பட்டி தானே போட்டிருக்க உள்ள, வேஷ்டி கழட்டுறியா? ஷார்ட்ஸ் இல்ல. நீ கழட்டிடுவீங்கப்பா. நாங்க எப்படி வேணாலும் உடைக்கலாம்ல. பாத்தீங்களே, ஒரு கேமுக்காக இங்க பாருங்களேன், வேட்டி அவுத்து நீங்க இப்படி வச்சு உடைங்க. என்னென்ன மாமா, ஒரு கேமுக்காக அண்ணன் பாரு வேட்டி எல்லாம் அவுத்து 1000 ரூபாய்க்காக மானத்தையே பறிவோங்க. இன்னும் 1000 ஒரு கட்டி கட்டிடுவேன். ட்ரவுசர் பண்ணி என்ன அது? ஆமா 5 தான் 5 பீஸ் மினிமம் 5. ஆன்யா மார்க், வேட்டிலாம் ஊத்துங்க, ஒழுங்கா உடைச்சிரு. ஆன்யா மார்க், கெட் செட் கோ. அடி ஓட்ட அம்மா போடுமா, இங்க பாருமா கடிக்காது. ஏய் 5 உடைச்சிங்களா? இங்க பாருங்க, 5 பீஸ் வந்துருக்கா? 5 பீஸ். 1000 ரூபாய். ஆஹா. நான் இவங்க உடைச்ச அதிர்ச்சியில வந்தது. அடி ஓட்ட அம்மா போடுமா, இங்க பாருமா கடிக்காது. ஃபர்ஸ்ட் உடைச்சாரு. ஃபர்ஸ்ட் உடைச்சாரு. எனக்கு நீங்க கருப்படுத்தல, இங்க உடைச்ச விதத்துல அதிர்ச்சி. கடைசி வந்து பாத்தீங்கன்னா வேட்டி அவுத்து 5 இதை உடைச்சு வின் பண்ணிட்டாரு. ஸோ வெற்றிகரமாக புட்டு வச்சு சாங் போடணும் பாரு. அவனே இந்த ஜெயிக்கிறவன பொட்டு வச்சு அது சாங் போடணும். நான் எப்படி 1000 ரூபாய் என்ஜாய். வேட்டி அவுத்தால ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து பொங்கல் போட்டிகள் எல்லாமே சிறப்பாக முடிந்தது. ரொம்ப செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு டேவே வந்து தலைப்பொங்கல் எங்களுக்கு செம்ம ஸ்பெஷலா சூப்பரா போச்சு. ஃபன் ஃபீல்டா. ஆமா, அதாவது குடும்பமா சேர்ந்து பொங்கல் வச்சு இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் வச்சு கொண்டாடுறது ஒரு வீர விளையாட்டுகள்லாம் ஆடுறது. அடுத்த மைதானம் முடிச்சிருவோம். கோல போட்டி, உரியடி போட்டி கிலோமீட்டர்ல வச்சிருவோம், எல்லாமே வச்சிருவோம். சமையல் போட்டி கூடப்பா வச்சிடலாம். நெக்ஸ்ட் சீட்லயே வச்சிடலாம். சீட் வெளியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம பிளான் பண்றோம். வெளியே இந்த அபார்ட்மெண்ட்காரவங்க எல்லாம் கூப்பிட்டோம்னா வந்துருவாங்க. எல்லாம் சேர்ந்து பேரன் வந்துருவான். ஒரு 2 months before என்ன பண்ணணும், எல்லார்ட்டையும் போய் ஒரு கேன்வாஸ் மாதிரி பண்ணி ஒரு வசல போட்டு ஒரு நோட் நைட் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நோட்டை போட்டு ஐயா வரி வாங்க, ஐயா பொங்கல் வரி வாங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஆனது ஆச்சு 6 பேர் ரவுண்டுங்க. ஸோ அதனால நல்லா சூப்பரா பண்ணிடலாம். ஆமா சொல்லுங்க. அதனால இன்னைக்கு வந்து டே வந்து ரொம்ப செம்மையா சூப்பரா போச்சு. ரொம்ப ஃபன் ஃபில்டா இருந்துச்சு. நாளைக்கு டே வந்து இன்னும் எக்ஸைட்டடா இருக்க போகுது. ஏன்னா இன்னொருத்தருடைய பிறந்த நாள். அவருக்கு நாங்க என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம் தெரியாது. குடும்பத்திற்காக மாடாக உழைக்கும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பிறந்தவர் எங்களது குடும்ப தலைவர் ரோபோ சக்கரவர்த்தி. எங்க தலைவர். எஸ். ஸோ வந்து டேடிக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ அதோட vlogs எல்லாமே அடுத்தடுத்து வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பொங்கல். அண்ட் வந்து எங்கள் வீட்டை அழகாக மாற்றினேன். தேங்க்யூ டு அருள் அண்ணா, இலக்கிய அக்கா. எப்பயுமே வந்து பேக் போனாக நின்றுக்கிட்டே இருக்கீங்க. லவ் யூ. இந்த இதுக்காக இந்த 2000 20,000 கூட நாங்கள் அடுத்து கொடுப்போங்க. அடுத்த போட்டிலாம் ஹை ப்ரைஸ் தான். நிஜமாலுமே வந்து ஊர்ல எல்லாம் வந்து விறகு அடுப்புல பானை வச்சு பொங்கல் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சென்னை லைஃப்ல வந்து கேஸ் அடுப்புலையும் ஸ்டவ்லையுமே பானையில பொங்கல், சில்வர் பானையில குக்கர்ல பொங்கல். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க இந்த தோரணமெல்லாம் கட்டி இந்த பூ கோலம்லாம் போட்டு வச்சபோது ஏதோ நாங்க ஊருக்குள்ளேயே இருந்த ஒரு ஃபீலா இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு அருள் அண்ட் இலக்கியா. அது எனக்கு எல்லா கேமே பிடிச்சிருச்சு. இந்த மெயினா நீங்க மண்டையில உடைச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல என்னன்னா அக்கா வந்து என்கிட்ட முதல்ல சொல்லிட்டாங்க, இப்போ அந்த உரியடிக்கிறது மட்டும் எனக்கு வரும்போது லேசா கண்ணு தெரியாம மாதிரி கட்டுங்க. சாமி சத்தியமா உரி அடிக்க மாட்டேன். கவிதாவை மட்டும் ஒரே ஒரு போட்டு போட்டுக்கிறேன். நான் கூட 1000 ரூபா தரேன். கண்ணு மட்டும் தெரிய மாதிரி கட்டி விடுங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னன்னா பிரதீபா வந்து அந்த வாய்ப்பை கெடுத்துட்டான். என் தம்பி வந்து ஒளிவு மறைவாக சொல்லுவாரு. ஆக்சுவலா 2 டார்கெட், ஒன்னு மாமியார் ஒன்னு நாத்தனாரு. ஸோ நேற்றே கேஎம் ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்த பார்த்து டிஸ்கஷன் பண்ணோம். இந்த பெட்டை மட்டும் வச்சிருங்க, நாளைக்கு மதியம் ஒரு 4 மணிக்கு ஒரு பேஷண்ட் அனுப்பிச்சுடுவோம். அதனால அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்க இது பண்ணாதீங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு ஏதாவது வேற மாதிரி ஏதாவது போட்டி வச்சு மிஷன் 2 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஐடியா பண்ணலாம். அதுல
காணும் பொங்கலுக்கு ஸ்பெஷலா அம்மா ஊர்ல இருந்து வந்துருவாங்க. So, ஆமா, அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து. வச்சு நாங்க பயங்கரமா அம்மாச்சி கொண்டாடுவோம். ஆமா ஆமா எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன் பண்றோம். ஸோ நன்றி மக்களே, இந்த வீடியோ பொங்கலோ பொங்கல் கட்டணும். போங்களா போங்க பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். So, பொங்கலோ பொங்கல் சொல்லு. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். So, yes. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தரனா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை. ஹேப்பி பொங்கல். நீ 2000 ரூபாய் ஜெயிச்ச குசில இருக்கற இன்னைக்கு நீ. ஹேப்பி பொங்கல்.